அண்ணா இறந்து பல ஆண்டுகள் ஆனாலும் அண்ணா தான் இன்றைக்கு வரைக்கும் அண்ணாவின் ஆட்சி தான் தமிழகத்தில் நடந்துட்டு சொல்லி முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. அண்ணா பேரறிஞர் அண்ணா அவர்கள் மிக முக்கியமான தலைவர். 1967 ஆட்சிக்கு வந்து கிடைத்தது 2 ஆண்டுகளாக இருந்தாலும் கூட ஒரு கொள்கை பிடிப்பான தலைவர், எந்த மாற்று கருத்து இல்லை. அவர் திராவிட கழகத்திலிருந்து டிஎம்கே எவ்வளவு பேலன்ஸ் பண்ணி போனாரு. ஒரு கடவுள் மறுப்பு கொள்கையிலிருந்து ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்கின்ற அடிப்படையில் எல்லோரையும் அரவணைத்து போன ஒரு மனிதர். ஆனா இன்னைக்கு அண்ணாவுடைய ஆட்சிக்கும் டிஎம்கே ஆட்சிக்கு என்னங்க அண்ணா சம்பந்தம் தெரியாம நான் கேட்கிறேன். அண்ணாவுடைய குடும்பம் எங்க இருக்கிறாங்க யாருக்குமே தெரியாது. அண்ணாவுடைய பேர குழந்தைகள் எங்க இருக்கிறாங்க யாருக்குமே தெரியாது. இன்னைக்கு அதே அண்ணா ஆட்சியை நாங்க பின்பற்றோம்னா இது எப்படி இருக்குனாங்கன்னா, அந்த மாடு மேல காக்கா வந்து உட்காரும், நல்ல பசுமாட்டு மேல காக்கா உட்காரும். இந்த பசுமாட்டு மேல இருக்கக்கூடிய உனி எல்லாம் அந்த காக்கா கொத்தி கொத்தி சாப்பிடும். அந்த மாதிரி அண்ணா என்கின்ற நல்ல பசுமாடு மேல உட்கார்ந்து இருக்கக்கூடிய காக்காவாகத்தான் இன்னைக்கு டிஎம்கே ஆட்சி இருக்கு. மக்களை பிடுங்கி சாப்பிடக்கூடிய ஆட்சியாக. அண்ணாவுடைய குடும்பம் எந்த அரசியல் பக்கமே வரல. இவருடைய தந்தையார், அதன் பிறகு இவருடைய மகன், இன்னைக்கு இவருடைய பேர எல்லாமே வந்துட்டு அண்ணாவுடைய வழியை நாங்க பின்பற்றோம்னு சொன்னா எப்படி ஏத்துக்க முடியும்? யார் ஏத்துக்குவாங்க? அண்ணா இதுல கரப்ஷன் இருந்துச்சு 65 இருந்து 67 இல்ல, இன்னைக்கு கரப்ஷன் இருக்கு. அண்ணா அவர்கள் காலத்துல இவ்வளவு மக்கள் ஒரு சித்தாந்தத்தையே வெறுக்கக்கூடிய அளவுல இன்னைக்கு எப்படி ஆச்சுனாங்கன்னா, டிஎம்கே மேல இருக்கக்கூடிய வெறுப்பு திராவிட சித்தாந்த வெறுப்பாக மாறி இருக்கிறது. நல்ல அரசியலை கூர்ந்து கவனிச்சோம் அப்படின்னா, எனக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியின் மீது இருக்கக்கூடிய வெறுப்பு திராவிட சித்தாந்தத்தின் மீது இருக்கக்கூடிய வெறுப்பாக அது மாறி இருக்கிறது. அதெல்லாம் இந்த எலெக்ஷன்ல தெரியுங்கன்னா, ஓட்டில் நீங்க பார்க்கும்போது தெரியும். எந்த சம்பந்தம் இல்லை, சும்மா பிறந்த நாளைக்கு உங்க அண்ணாவை நினைச்சுக்கலாம், பேரறிஞர் அண்ணாவுக்கு மாலை போடலாம், ஒரு 4 நல்ல விஷயத்தை சொல்லலாம். ஒரு டிஎம்கே மினிஸ்டரை கூப்பிட்டு ரூமை சாத்திட்டு கையில் ஒரு பேப்பரை கொடுத்து அண்ணாவை பத்தி 10 லைன் எழுதுனா யாருக்கு எழுத தெரியாது. நீங்க ரூமை சாத்திட்டு ஒரு டிஎம்கே மினிஸ்டர் உள்ள உட்கார வச்சுட்டு பேப்பர் பேனாவை கொடுத்து அண்ணாவை பத்தி 10 எழுதுங்க அப்படின்னு. அந்த 10ல எத்தனை நீங்க ஃபாலோ பண்றீங்க? இன்னைக்கு வேணா பரிச்சை வச்சு பாருங்க, யாருக்குமே தெரியாது. ஆனா அண்ணா அண்ணா அண்ணான்னு பிறந்த நாள் அன்னைக்கு, அவருடைய இறந்த நாள் அன்னைக்கு பேசுவது மட்டுமே வாடிக்கையா வச்சிருக்கிறாங்க.